attention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் விசஸ் கலைஞர் இதைத்தான் நாம் வந்துட்டு பார்த்துருக்கோம். அது அப்படியே சட்டசபையில் மாறி உதய் விசஸ் விஜய்ன்ற ஒரு சூழல் வந்திருக்கும். இன்னைக்கு கோட் சூட் போட்ட ஒரு முதலமைச்சர், டி ஷர்ட் போட்ட எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு களம் மாறி இருக்கு. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தையும் ரெண்டு கட்சிகளும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா புரிஞ்சிருந்தாங்கன்னா ரெண்டு கட்சி அப்டேட் ஆயிருப்பாங்க. ஒரு தலைமுறைக்கான அரசியலை, அடுத்த தலைமுறைக்கான அரசியலை திமுக அதிமுக கொண்டு போய் சேர்க்க தவறியது. அப்ப எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு கட்சியை வந்து கரெக்டா வழிநடத்தி கொண்டு போறதுக்கு வந்து முக்கியமான ஒரு பங்கு வந்து எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கும். அப்படி ஒரு எதிர்க்கட்சியாக நீங்க திமுக இருக்கு, ஆளும் கட்சியாக விஜய் இருக்கிறார். அதுவே விஜய்க்கு ஒரு பெரிய, திமுகவை எதிர்க்கட்சியாக சமாளிப்பதே விஜய் ஒரு பெரிய சேலஞ்ச். அதை என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஒரு தலைமுறைக்கான அரசியல் மாறி இருக்கு, ஒரு களம் மாறி இருக்கு. அவ்வளவுதான். அந்த கலைஞருடைய குடும்பத்தில் கலைஞர் மாதிரியான ஒரு சாதுரியம், அந்த டைமிங் சென்ஸ், பிரஸ் ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கலைஞருக்கு அடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு அந்த இது இருக்கு. அவரையும் செயல்படாம தான் மடக்கி வச்சிருந்தாங்க. அது வேற விஷயம். சீனியர் ஆட்கள் வந்து எப்படி ராகுல் காந்தி அங்க மடக்கி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் உதயநிதி கை ஓங்கிடக்கூடாது, உதயநிதி பேசிடக்கூடாது, உதயநிதிக்கு வெளிச்சம் வந்துடக்கூடாதுன்னு அங்க சீனியர்கள் வந்து முட்டி முடக்கி வச்சிருந்தாங்க. காலம் உடச்சு கொண்டு வெளியே உட்கார வச்சு. சார், ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பழிவாங்கும் அரசியல் அப்படிங்கிறது வந்துட்டு திமுகவுக்கும் தாவேக்கும் உருவாக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரலாறு அப்படி இருந்திருக்கு. அதை வச்சு கேட்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் விசஸ் கலைஞர் இதைத்தான் நாம் வந்துட்டு பார்த்துருக்கோம். அது அப்படியே சட்டசபையில் மாறி உதய் விசஸ் விஜய்ன்ற ஒரு சூழல் வந்திருக்கும். வந்துருச்சு. இன்னைக்கு சட்டமன்றத்தினுடைய திமுக எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டார். களம் எப்படி மாறி போச்சு பாருங்க. இது வந்து ஒரு காலநிலை மாற்றம் தான். ஒரு 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு வந்து ஒரு களம் மாறும். இன்னைக்கு ரெண்டு பேரும் பேண்ட் ஷர்ட் போட்ட முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர். அவர் 91 வந்து பரிதி இளம் எழுதி வந்து ஒரே ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. அப்போ சட்டமன்றத்துக்குள்ள திமுக சார்பில் போகிறப்ப பேண்ட் போட்டு போனார். அப்போ நிருபர்கள் கேட்குறாங்க, என்னங்க பேண்ட் போட்டு போகிறீங்க? ஒரு ஆள் போகிறேங்க, வேஷ்டியை உருட்டுனாங்க, என்னங்க செய்யறதுன்னாரு. அப்போ அப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு போன ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பார்த்தோம். இன்னைக்கு கோட் சூட் போட்ட ஒரு முதலமைச்சர், டி ஷர்ட் போட்ட எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு களம் மாறி இருக்கு. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தையும் ரெண்டு கட்சிகளும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா புரிஞ்சிருந்தாங்கன்னா ரெண்டு கட்சி அப்டேட் ஆயிருப்பாங்க. ஒரு தலைமுறைக்கான அரசியலை, அடுத்த தலைமுறைக்கான அரசியலை திமுக அதிமுக கொண்டு போய் சேர்க்க தவறியது. அப்போ அவங்க நாம் தமிழர் நம்பினாங்க, நோட்டாவுக்கு போட்டாங்க, இப்படியே அங்கங்கேயா அந்த விட்டு போன இது வந்து விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ள வந்தோடனே மொத்தமாக அங்கே போட்டு அன்றைக்கி கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. திமுக ஒரு கட்டமைப்பு வலுவாக உள்ள கட்சினால எதிர்கட்சியாக நின்றுச்சு. கட்டமைப்பை கொஞ்சம் தவற விட்டு அதிமுக நீங்கள் 3ஆம் இடத்துல போய் நிற்குது. நீங்கள் அதுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ சட்டமன்றம் கூடுது. ரெண்டு தலைவர்கள், இளம் தலைவர்கள், 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய, அவங்களே 50 வயசு ஆகுது ரெண்டு பேருக்குமே. உதய்க்கு விஜய்க்குமே கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு ஆகுது, 50 ஆயிடுச்சு. அதுவே நம்ம இளம் தலைவர்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் உட்காந்து பாருங்க. உட்காந்து சேரை தேய்ச்சி ஒரு 70-80 வயசு வரைக்கும் சேரை தேய்ச்சி ஆட்கள்லாம் இன்னைக்கு ஓரம் கட்டிட்டு காலம் அவர்களை வந்து ஒரு சுரட்டி அடிச்சு கொண்டு போட்டிருக்கு. உதய் விஸ் விஜய் தலை சிஎம் டெபுட்டி ஆப்போசிஷன் லீடர் அப்படிங்கிற ஒரு அரசியல் களம் மாறி இருக்கு. நீ சட்டமன்றத்துக்கு போன எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு 25 வயசு, எந்த பின்புலமும் இல்லாமல், இந்த அரசியல் புலமும் இல்லாமல் வந்து புதிய ஆட்கள். அப்படிங்கும்போது இந்த ஒரு உதவி போது எதிர்கட்சியாக திமுக ஆளும் கட்சியை விட 1000 மடங்கு சிறப்பாக செயல்படும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுக தான் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப தான் எங்களுடைய வலிமை தெரியும் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு வலிமையான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினும் புதிதாக ஒருத்தர் திடீர்னு வந்து முதலமைச்சராகவும் உட்கார்ந்துருக்கிறார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புதுசு, அனுபவம் இல்லை. அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அந்த செங்கோட்டையனை தவிர எல்லா அமைச்சர்களும் புதுசு. சில பேர்லாம் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வரலாம், சர்டிஃபிகேட் எடுக்க வராமறாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல, தடுமாற்றமாக இருக்கிறாங்க. ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறோட சர்டிஃபிகேட் வந்து திருப்பி காப்பியில் அடிச்சுக்கிறாரு. அப்படின்லாம் நடக்குது. அது வந்து புதுசு, அவங்க புதுசு. ஆமாம், அவங்க போக அவங்களும் கற்றுக்குறாங்க. எல்லாம் பிறக்கிறப்பே நமக்கு நல்ல படிக்க தெரியும், அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ மிகப்பெரிய சேலஞ்சு என்னன்னா, திமுக எதிர்கட்சியாக உட்கார்றதான் சேலஞ்சு. திமுக எதிர்கட்சியாக எம்ஜிஆரை கையாண்ட திமுக 3 முறை தொடர்ந்து அதிமுக வெற்றி பெறுது. 3 முறை தொடர்ந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கு. அப்போ 3 முறை எதிர்கட்சியாக இருக்கப்ப தொடர்ந்து அந்த 3 முறையும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க காசுப்பு, ரஹ்மான் கான், துரைமுருகன். இடி மின்னல் மலை அப்படிம்பாங்க. இந்த 3 பேரையும் வந்து இடி மின்னல் மலை மாதிரி சட்டமன்ற கதாநாயகர்கள் அப்படிப்பாங்க. 3 பேரும் சட்டமன்றத்தில் தெறிக்க விட்டாங்க. அப்போ எதிர்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு கட்சியை வந்து கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு பங்கு வந்து எதிர்கட்சிகளுக்கு இருக்கும். அப்படி ஒரு எதிர்கட்சியாக இன்றைக்கி திமுக இருக்குது.
ஆளும் கட்சியாக விஜய் இருக்கிறார். அதுவே விஜய்க்கு ஒரு பெரிய திமுகவை எதிர்க்கட்சியாக சமாளிப்பதே விஜய்க்கு ஒரு பெரிய சேலஞ்ச். அதை என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஒரு தலைமுறைக்கான அரசியல் மாறி இருக்கு, ஒரு களம் மாறி இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து பதவி ஏற்க வரும்போது பெரும்பாலான மனிதர்கள், பெரும்பாலான எம்எல்ஏஸ் வந்துட்டு முதல்வருக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வணக்கத்தை வைக்கிறாங்க, இல்லை ஒரு பார்க்குறாங்க, ஒரு புன்முறுவலாவது பண்ணுறாங்க. உதயநிதி அவர்கள் வந்துட்டு பதவி ஏற்கும்போது வந்துட்டு அந்த பக்கம் திரும்பவே இல்லை. சரி அப்போ தான் பார்க்கல அப்படின்னும் போது வந்துட்டு முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்துட்டு பதவி ஏற்கும்போது வந்துட்டு அவர் எங்கே சைடில் இருக்காரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இப்படி திரும்பி பார்த்துட்டே இருந்தார். என்ன சொல்ல வராது? இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு பர்சனலாகவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல. நம்ம அந்த பார்க்குறப்ப அந்த காட்சிகள் பார்க்குறப்ப தெரியுது. நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்கள் 2 பேருக்குமே எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் 2 பேரும் தனிப்பட்ட முறையில் உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த பகை இருந்தாலும் உங்களை நம்பி ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்துருக்காங்க, உங்களை நம்பி முதலமைச்சர் ஆகிருக்காங்க. உங்கள் தனிப்பட்ட பகையை, தனிப்பட்ட வெறுப்பை, நட்பை ஒதுக்கி வச்சுருங்க. சட்டமன்றங்கிறது பெரிய மரபு வாய்ந்த ஒரு விஷயம். பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் இருந்த ஒரு, காமராஜர் இருந்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு காலம் உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்கு. அந்த இடத்திற்கும் அந்த பதவிக்கும் உங்களுடைய சுய வெறுப்புகளை தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியலை அங்கே செய்யுங்க. 2 பேருமே ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக அரசாங்கம் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகளுடைய குரலையும் கொஞ்சம் கேளுங்க. விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோலான்னு ஒரு பாடல் கேட்டிருப்போம். அது பதவி வருகிற பொழுது உங்களை தாழ்த்தி வரணும். அப்போ தான் நீங்கள் நீண்ட நாட்கள் வந்து இருக்கணும். சுய வெறுப்பின்றி நம்ம பதவி ஏற்பு விழாவில் பார்த்துருப்பீங்க. சுய வெறுப்பின்றி, விருப்பமின்றி நான் வந்து பதவி ஏற்றுக்கிறேன்றதான் நம்முடைய பதவி ஏற்கிற முறையே. இப்போ தனிப்பட்ட வெறுப்புகளை அந்த சபையில் காட்டக்கூடாது. அது 2 பேருமே பக்குவம் பண்ணணும். நம்ம ஒருத்தர் சொன்னோன்னா ஒருத்தர் நீ அவன் தாண்டா, நீ சம்பு தாண்டா, நீ அவன் தாண்டா நீம்பாங்க. அது நம்ம சொல்லலை. 2 பேருக்குமே அந்த பொறுப்பும் கடமையும் இருக்குது. காலம் உங்களை கொண்டு நாங்கள் உட்கார வச்சிருக்கு. எதிர்கட்சி தலைவராகவும் ஒரு முதலமைச்சராகவும் உட்கார வச்சிருக்கு. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்யுங்க. பார்க்கறதுக்கு தமிழ்நாடு தயாராக இருக்குது. சின்னதுலேருந்து அப்பாவனுடைய கைப்பிடியிலே வளர்ந்த ஒரு குழந்தை டக்குன்னு தனியாக விட்டோம்னா கொஞ்சம் பெஜாராயிடும். அந்த ஒரு நிலை எங்கேயாவது உதயநிதி அவர்களுக்கு, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு ஏதாவது இருக்கா? ஏன்னா வந்துட்டு இந்த முறை தனியாக உட்காந்துருக்காரு. தகப்பனார் ஸ்டாலின் அவர்கள் இல்லைன்றது ஒரு சின்ன, கடந்த 5 வருடமாக ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைச்சராக இருந்தார். விளையாட்டுத்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு அந்த 5 வருஷம் அரசியல் களம் தெரிஞ்சது தான். அவர் வந்து தடுமாறவலாம் மாட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெருசெல்லாம் நான் சொல்கிறது, அந்த கலைஞருடைய குடும்பத்தில் கலைஞர் மாதிரியான ஒரு சாதுரியம், அந்த டைமிங் சென்ஸ், ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கலைஞருக்கு அடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு அந்த இது இருக்குது. அவரையும் செயல்பட முடியாமல் தான் முடக்கி வச்சுருந்தாங்க. அது வேறு விஷயம். சீனியர் ஆட்கள் வந்து எப்படி ராகுல் காந்தி அங்கே முடக்கி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் உதயநிதி கை ஓங்கிடக்கூடாது, உதயநிதி பேசிடக்கூடாது, உதயநிதிக்கும் வெளிச்சம் வந்துடக்கூடாதுன்னு அங்கே சீனியர்கள் வந்து முட்டி முடக்கி வச்சுருந்தாங்க. காலம் உடச்சு கொண்டு வெளியே உட்கார வச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெளியேற்றிருச்சு. காலம் உடச்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. இனி அவரை சுதந்திரமாக விடுங்க, அவரை செயல்பட விடுங்க. முதல்ல அவர் பேசட்டும். நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு, ப்ரெஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு, சிரிச்சிட்டே ஹேண்டில் பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்லியாக இருக்கார், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறாரு, பத்திரிகையாளர்களை ரொம்ப ஈஸியாக அணுகுறாரு. அது வந்து யதார்த்தமான ஒரு அரசியல் பண்ணுறாரு. ஒரு அடுக்குமொழி அரசியல் அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் யதார்த்தமாக இருக்கிறார். அது மக்கள் மத்தியில் ரீச்சும் ஆகும். அப்போ நீங்கள் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவரை விடுங்க. அவர் பெர்ஃபார்மன்ஸ் சட்டமன்றத்தில் பார்க்கட்டும், மக்கள் பார்க்கட்டும். அதுக்கு பிறகு ஒன்று. அதனால் வந்து நீங்கள் கைப்பிடியோடு இருந்தவர், கைப்பிடிச்சு வந்தவர், கைப்பிடி இல்லாமல் இன்றைக்கி வந்து தடுமாறாங்கிற அந்த பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது. அவர் ஆல்ரெடி 5 வருஷம் இருந்துட்டார். அவருக்கு அந்த இடம் பழக்கப்பட்ட இடம், பக்குவப்பட்ட இடம். அதில் ஈஸியாக அவர் அரசியல் பண்ணிடுவார். அதனால் வந்து பெரிய தடுமாற்றமெல்லாம் இருக்காது. சார், ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பழிவாங்கும் அரசியல் அப்படிங்கிறது வந்துட்டு திமுகவுக்கும் தாவேக்கும் உருவாக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரலாறு அப்படி இருந்திருக்கு, அதை வச்சு கேட்க. இல்லை, விஜயினுடைய அரசியல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் பதவியேற்பு விழாவில் பார்த்தீங்கன்னா இந்த நரேந்திர பாகுபலி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதை பார்க்குறது. அப்போ அவருடைய ஆக்டிடியூட்லாம் வந்து ஒரு பழிவாங்குற அரசியல் நோக்கி போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அது பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க திமுக வேண்டான்றது தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதிமுக செய்து அதே பழிவாங்கும் அரசியல் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட அரவணைத்து போகக்கூடிய அரசியலை நீங்கள் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது திராவிட கழகத்துடைய ஆஃபீஸுக்கு போயிருக்கிறாரு, பெரியார் திடலுக்கு போயிருக்கிறாரு, பெரியாருடைய சமாதிக்கு போயிருக்காரு, நீங்கள் முதலமைச்சரை பார்க்க போகிறார், வைகோவை பார்க்க போகிறாங்கும் போது அவங்க எல்லாத்தையும் போய் அரவணைச்சு போகக்கூடிய அரசியல் செய்யணும் தான் நினைக்கிறார். அதே நேரத்தில் பழிவாங்கும் அரசியல் வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு நீண்ட நாட்கள் போகாது. அது வந்து அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை மாற்றிக்கிறது நல்லது. இல்லை, இப்போ உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கே அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குமோ? ஏன்னா வந்துட்டு விஜயாவது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பொன்முருளோடு இருந்தார். உதயநிதி அவர்கள் அப்படி எந்த விதமான ஒரு பொன்முருளும் இல்லை. எங்கள் அப்பாவே தோக்கடிச்ச கட்சி என்ன பண்ணுற பாருங்கன்ற அந்த வைப் ஏதாவது இருக்கும்? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நீங்கள் எதிர்க்கட்சியாக தாங்க, எதிர்க்கட்சியாக ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படுவாங்க.
அது காலம் வந்து எல்லாத்தையும் மாற்றும். நீங்கள் வந்து 2 பேரும் ஒரு காலத்தில் 2 பேரும் பெர்சனலாக மிகப்பெரிய நண்பர்களாக இருந்தவர்கள். படம் தயாரிச்சிருக்காரு. படம் தயாரிக்கிற விட்டுருங்க, படம் தயாரிக்கிறப்ப அவங்க 2 பேரும் பல ஊர்களுக்கு போயிருக்கிறாங்க, பல ட்ராவல் பண்ணியிருக்காங்க, பல வேலைகள் பண்ணியிருக்காங்க, மிக நெருக்கமாக நண்பராக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரிவு வந்திருக்கு, அந்த பிரிவு நாள் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கிறதுலாம் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருக்கு. அது நீங்கள் அதுக்கு காலேஜ்லேருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அவங்களுக்குள்ள நண்பர்களாக இருந்தவங்க எப்படி பிரிஞ்சாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஸ்டோரிலாம் இருக்குது. அது போட்டோம்னா நம்ம வந்து சினிமா சேனல் தான் போனது. அதனால் வந்து அது ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அது காலப்போக்கில் அந்த ஒரு போட்டி இருக்க தான் செய்யும். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆரோக்கியமான போட்டி தான். ஒரு எதிர்கட்சி, ஒரு ஆளும் கட்சி, 2 பேர் தலைவர்களும் 2 பேர் ஃப்ரெண்டு, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஆரோக்கியமாக அவங்க கொண்டு போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக தான் இருக்கும். இல்லை, ஆல்மோஸ்ட் ஹிஸ்ட்ரி திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி தானே சார் இருக்குது. இப்போ ஒரு கட்டத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் ஒரே சமகாலத்து மனிதர்கள், ஒன்றா பயணிக்கிறாங்க, நாடகத்தில் நடிக்கிறதுலேருந்து எல்லாமே ஒன்றா இருக்கும்போது அதே ரிப்பீட் ஆகுது இல்லை? ஏறக்குறைய அது ஓரளவுக்கு ஒத்து தான் போகுது. நம்ம அதை மறுக்க முடியாது. 77 திரும்பி வருதுன்னு பல பேர் சொன்னாங்க, நம்மளாம் கிண்டல் பண்ணோம். அது காலம் கொண்டு வந்து அங்கே அப்படி தான் உட்கார வச்சிருக்கு. எம்ஜிஆர் இஸ் கலைஞர் அப்படிங்கிற மாதிரி விஜய் இஸ் உதயங்கிறது காலம் வந்து சுழட்டி அடித்து கொண்டு உட்காந்துருக்குது. அது பிடிக்குதோ பிடிக்கல, நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உண்மைதான். சரி, இப்போ என்னதான் வந்துட்டு இப்போ இவங்க 2 பேரும் விஜயா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், ஒரே கல்லூரியில் படிச்சுட்டு அப்படியே வராங்க. அவருக்கு ஒரு சீனியர் ஜூனியர் இப்படின்ற மாதிரிலாம் என்ன பேசிட்டு இருந்தால் கூட அரசியலை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர். இதையெல்லாம் தாண்டி பாரம்பரியமான கட்சி, அவங்க அப்பாவை சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பாரு, தாத்தா சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பாரு. இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு அணுகுமுறை, பேச்சு, துரைமுருகன் மாதிரியான பெரிய ஜாம்பான்களோட பயணிக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே இருக்குது. விஜய் தனிமை விரும்பி, யாரோடும் பெருசாக பழகாத மனிதர். இவங்க 2 பேருக்கும் இல்லை இருக்கக்கூடிய அந்த ஒரு ஞானம்னு இருக்கும்ல, எப்படி அது சட்டசபையில் வந்துட்டு எதிரொலிக்கும்? சட்டமன்றத்துக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பெர்சனல் விஷயங்களை தூக்கி விட்டுறணும். இப்போ ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணுறாரு, எதிர்கட்சியாக உதயநிதி இருக்கிறாரு. இவங்க தரப்புலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு 2 பேருமே ஆளாவாங்க. நாங்கள் வந்து அவன் தனிமை விரும்பி நாங்கள் பேச மாட்டேன்னு அவர் சொல்ல முடியாது. என்னுடைய பழைய நண்பர் நான் அவர்கிட்ட பேச மாட்டேன்னு மூஞ்சி திரும்ப முடியாது. திரும்ப முடியாது. இது உங்க 2 பேரையும் காலம் கொண்டு உட்கார வச்சிருக்கு. இப்போ அங்கே காலமோ கடவுளோ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துங்க, யாராருக்கு நீங்கள் நம்பிக்கை இருக்கோ எடுத்துங்க. இப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் வேலை பார்த்தா, நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு காலேஜுக்கு போகிறோம், ஒரு பையனை பிடிக்கும், ஒரு பையனை பிடிக்காது, ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், ஒரு குரூப் ஆப்போசிட் கேங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நடக்குது. சட்டமன்றத்தை பார்க்கும் போது 2 குரூப் இங்கே வந்து காலேஜுக்குள்ளே வந்திருக்கு. ஒரு புது அட்மிஷன் நடந்திருக்கு. ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒரு எப்பயுமே காலேஜுக்குள்ளே போன 2 குரூப் பிரிஞ்சுருவாங்க. அந்த குரூப்புக்கு இந்த குரூப்புக்கு ஆகாதுங்கிற மாதிரி 2 குரூப்பாகவே இப்போ 2 எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் 2 நண்பர்களுக்கு பற்றி 2 குரூப்பாக இருக்கும். நீங்கள் தனிமை விரும்பி இவருக்கு அனுபவம் இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி சட்டமன்ற மரபுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மரபுக்குள்ளே தான் அவங்க அடைஞ்சாகணும். அதுக்காக வந்து அங்கே உட்காந்துட்டு மேடையில் பேசுகிற மாதிரி சிஎம் சார் இங்கே பாருங்க சார், எதிர்கட்சி சார் அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் வந்துட்டு சிஎம் சார் இவரும் பேச முடியாது. அப்போ அந்த இதெல்லாம் அந்த மரபுக்குள்ளே இவங்க அடைபட்டே ஆகணும். அந்த மரபுக்குள்ளே தான் அவங்க அரசியல் பண்ணி ஆகணுங்கும் போது 2 கட்சிகளுக்குமே இப்போ செங்கோட்டையன் போன்ற அவர்கள் ஜேசிடி பிரபாரன் போன்ற அனுபவம் வாய்ந்த ஆட்களும் இருக்கிறாங்க. இங்கே நின்னாட்டானோ அவங்களாம் சொல்லுவாங்கல்ல, தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு இவரையும் வழிநடத்தக்கூடிய இவங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் அனுபவம் உள்ள ஆட்களாக இருக்கிறாங்க. அப்போ 2 பேருமே அவங்க வந்து பக்குவப்படுத்திடுவாங்க. தனிமை விரும்பியாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வெறுப்புகளாக இருந்தாலும் கூட சட்டமன்ற மரபுக்குள் கட்டுப்பட்டு தான் அந்த அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அடுத்து வெளி மேடைகளில் பொது மேடைகளில் வேணால் அப்படி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அரசியல் வியூகம்னு ஒன்று இருக்குல்ல சார், பொதுவாக இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் செஞ்ச ஒரு கட்சியிலேருந்து வரக்கூடிய உதயநிதியினுடைய வியூகம் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதை வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா எதுவுமே தெரியாத ஒரு நபர்னு தான் நம்ம முதலமைச்சரை சொல்லணும். ஏன்னா இதுதான் முதல் முறை களத்துக்குள்ளே வராங்க, கூட கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. இதை எப்படி சமாளிப்பார்? ஒரு பெரிய சேலஞ்சு தாங்க. முதல் சேலஞ்சு எதிர்கட்சிகளை விஜய் சமாளிக்கிறது தான். முதல் சேலஞ்சே விஜய்க்கு வந்து எதிர்கட்சிகளை சட்டமன்றத்தில் சமாளிக்கிறது தான் வந்து ரொம்ப மைனூட்டாக ஹேண்டில் பண்ணும் திமுக. அது முதல் சேலஞ்சே வந்து சமாளிக்கிறது தான். எனக்கு சமாளிப்பார்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். பார்ப்போம் சார், நிச்சயமாக இந்த போட்டி ஆரோக்கியமாக எங்கே போய் நிற்குது அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.